நம்ம போன கிளாஸில் exercise 2.6 பார்த்தோம் sum of n terms how to find out the sum to n terms of an AP பார்த்தோம். அதுக்கு ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். ஒன்று Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. அடுத்தது Sn equal to n by 2 into a plus n. இதில் செகண்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு n கண்டுபிடிக்கணும். n equal to l minus a by d plus 1ன்ற அந்த ஃபார்முலா வச்சு n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம sum of 28 terms கண்டுபிடிக்க போகிறோம். sum of 28 terms கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அவங்க கொடுத்துருக்க க்ளூ nth term is 4n minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. nth term 4n minus 3ன்னு கொடுத்துருக்காங்க தவிர ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் எந்த டேர்மும் அந்த சீரீஸில் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு put n equal to 1. அப்போ t1 is equal to 4 into 1 minus 3 equal to 4 minus 3, that is t1 equal to 1. First term கண்டுபிடிச்சிட்டோம். put n equal to 2. n equal to 2 போடுங்க. அப்போ t2 equal to 4 into 2 minus 3, 8 minus 3, t2 is therefore equal to 5. Then n equal to 3. n equal to 3 na t3 equal to 4 into 3 minus 3, that is 12 minus 3, t3 is equal to 9. t3 equal to 9. இப்போ டேர்ம்ஸ் எல்லாம் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போதும். அப்போது அவங்க கேட்டது sum to 28 டேர்ம்ஸ். அப்போ என்னென்ன டேர்ம்ஸ் வந்து பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ஏபி தான் நமக்கு தெரியும். t2 minus t1 is equal to 5 minus 1 is 4. t3 minus t2 is equal to 9 minus 5 is 4. So common difference is same. So இதிலிருந்து a is equal to 1 ன்னு தெரிஞ்சிருச்சு, d equal to 4 ன்னு தெரிஞ்சிருச்சு, n is equal to 28. So formula Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. அப்போ S28 is equal to 28 by 2 into 2 into 1 plus n minus 1 னா நம்ம போட போகிறது 27 into 4. இப்போ நிறைய பேருக்கு காமன் டிஃப்ரென்ஸ் அந்த காமன் டேர்ம் எடுக்க தெரியலை அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 28 ரிமைண்டர் டு 4 to 8 9 10. அப்போது 28 இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 14 டைம்ஸ் போகும். 14 into 108 into 2 is 110. 14 11s are 154. 1540. 1540. So sum of the first 28 terms is equal to 1540. நீங்கள் அங்கே ரஃப் கார்டில் மல்டிப்ளை பண்ணி கூட காட்டலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ sum of the first 28 terms கேட்டிருக்காங்க. nth term of an AP கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எந்த டேர்ம்ஸை கொடுக்காததால் என்னுக்கு நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் 5, தேர்ட் டேர்ம் 9 கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிட்டு அது ஏபின்னு தெரியும். காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ t2 minus t1 4, t3 minus t2 9 minus 5 is 4. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் சேம். ஸோ இதில் இருந்து ஃபஸ்ட் டேர்ம் a is 1, d is 4, n is equal to 28 நமக்கு தெரியுது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இப்போ S28 equal to 28 by 2 into 2 into 1 plus 28, n வந்து 28ங்கிறதால n minus 1 is 27ன்னு போட்டுக்கணும். into 4 காமன் டேர்ம் எடுக்க தெரிஞ்சால் 2வை வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 108 ப்ளஸ் 2 is 110. இதை நம்ம டிவைட் பண்ணலாம். 14 11s are 154 followed with 1 0. So sum of 28 term is 1540. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மறுபடியும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பார்த்துட்டோம், ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். The sum of the first n terms of a certain series. Sum of the first n terms of the certain series is given as Sn is equal to 2n square minus 3n கொடுத்துருக்காங்க. Sn கொடுத்துட்டு show that the series is in an AP கொடுத்துருக்காங்க.
சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த டேர்ம்ஸும் கொடுக்கல. அப்போ என்ன செய்யலாம், இதில் இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Tn is equal to Sn minus Sn minus 1. இது எப்படின்னா sum of the first n terms, இது sum of the first n minus 1 terms. sum of the first n termsக்கு முன்னாடி டேர்ம் தான் n minus 1 term. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 எட்ஸெட்ரா டில் n டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி n minus 1 term. இப்போ 3 டேர்ம்னா எவ்வளோ, இதுக்கு முன்னாடி டேர்ம் 2 டேர்ம்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ்னால் 1 to n இருக்கும். அப்போ சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கும் போது இது n minus 1 இன்க்ளூட் ஆகி தான் வரும். இப்போ சம் ஆஃப் n minus 1 டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது 1 2 எட்ஸெட்ரா டில் n minus 1 டேர்ம்ஸ் தான் இருக்கும். இந்த சம் ஆஃப் தி n டேர்ம்ஸ்லேருந்து சம் ஆஃப் n minus 1 டேர்ம்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜஸ்ட் nth டேர்ம் மட்டும் கிடைக்கும், ஜஸ்ட் nth டேர்ம் மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டேர்மையும் கண்டுபிடிக்க போகிறோம். Tn equal to Sn minus Sn minus 1. இந்த பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமும் போட போகிறோம். இப்போ Sn is equal to 2n square minus 3n இல்லைங்களா. இப்போ Sn minus 1ன்னா 2 into n minus 1 the whole square minus 3 into n minus 1. உங்களுக்கு a minus b the whole square ஃபார்முலா தெரியும். அப்போது 2 into a square minus 2n plus 1. My a square na n square minus 2 into n into 1 plus 1 square. இதை வெளியில் எடுத்துருங்க. minus 3n plus 3. அப்போ 2n square minus 4n plus 2 minus 3n plus 3. சரியா, இப்போ நமக்கு 2n square minus 4n minus 3n is minus 7n plus 5 இருக்கும். இது Sn minus 1. Sn minus 1 is 2n square minus 7n plus 5. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், Tn equal to இப்போ Tn equal to Sn minus Sn minus 1 இல்லையா. இப்போ Sn என்னது நமக்கு 2n square minus 3n minus of Sn minus 1 என்ன பாருங்கள், 2n square minus 7n plus 5. 2n square minus 7n plus 5. இது வெளியே வந்துட்டா 2n square minus 3n minus 2n square plus 7n minus 5 இருக்கும். இப்போ பாருங்கள், plus 2n square minus 2n square will get cancelled. இப்போ 7n minus 3n is 4n minus 5 வரும். This is Tn. Tn is equal to 4n minus 5. 4n minus 5 வந்துச்சுங்களா. நம்மளை கேட்டதே show that the series is in an APன்னு கேட்டிருக்காங்க. இப்போ Tn கண்டுபிடிச்ச பிறகு இதுக்கு முன்னாடி சம் போட்ட மாதிரி n equal to 1 போட்டோம்னா T1 equal to 4 into 1 minus 5, that is 4 minus 5 equal to minus 1. n equal to 2 கண்டுபிடிக்கும். T2 equal to 4 into 2 minus 5 is 8 minus 5 is 3. n equal to 3. T3 equal to 4 into 3 minus 5, that is 12 minus 5 is equal to 7. இப்போ பாருங்கள், T2 minus T1 கண்டுபிடிங்க. 3 minus of minus 1 is equal to 3 plus 1 is 4. T3 minus T2 is equal to 7 minus 3 equal to 4. So the common difference T2 minus T1 is equal to T3 minus T2. So the series is in an AP. Therefore the terms in AP are, the terms in AP are minus 1, 3, 7, etc. minus 1, 3, 7, etc. Show that the series in an AP in கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ this implies the series is minus 1 plus 3 plus 7 plus etc. சரிங்களா.
இதுதான் சம. மறுபடியும் சொல்கிறேன், சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க 2n² minus 3n. இதுலேருந்து நம்ம the given series is an AP நம்ம கண்டுபிடிக்கணும். nth term கண்டுபிடிக்க sum of n terms கொடுத்தா nth term கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Tn equal to Sn minus Sn minus 1. that is sum of n terms minus sum of n minus 1 terms. sum of n terms கொடுத்துருக்கு. sum of n minus 1 terms கண்டுபிடிக்கணும்னா sum of n termsல nக்கு பதிலாக replace n minus 1. இப்போ n minus 1 the whole square நீங்கள் replace பண்ணிங்கன்னா a minus b the whole square expand பண்ணுங்க a square minus 2ab plus b square. இப்போ n square minus 2 into n into 1 plus 1. இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க minus 3n plus 3. இதை வெளியில் கொண்டு வாங்க, multiply it with 2. 2n square plus minus 4n plus 2 minus 3n plus 3. 2n square minus 4n minus 3n is minus 7n plus 2 plus 3 is plus 5. இப்போ நம்ம Tn கண்டுபிடிக்கணும். அப்போ Sn minus Sn minus 1. அங்கே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நெகட்டிவ் மைனஸ் என்னால் மல்டிப்ளை பண்ணி வெளியில் வரும்போது சைன்ஸ் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் 2n² minus 2n² கேன்சல் ஆகி minus 3n plus 7n is 4n minus 5னு வரும். இப்போ இங்கே n equal to 1 to 3 நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா we'll get T1, T2, T3. அதனோட வேல்யூஸ் minus 1, 3, 7. இப்போ T2 minus T1, T3 minus T2 கண்டுபிடிங்க. the common difference is same. அப்போ the terms are in AP which are minus 1, 3, 7 etc. அப்போ அந்த சீரீஸ் எப்படி இருக்கும், minus 1 plus 3 plus 7 plus etc. அவ்வளோதான் இந்த சம். இதே மாதிரி இதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் அடுத்ததில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.